ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் செய்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோட தம்பி தான். அவரோட சேனல் பற்றியும் அவர் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற பற்றியும் A to Z இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ராஜ் வினோத் ரொனின் பீட்டாஸ் அப்படிங்கிறது அவரோட யூடியூப் சேனலோட பேர். அவர் வந்துட்டு நிறைய ஃபிஷ் டேங்க் வந்து கஸ்டமைஸாக பண்ணிட்டு வராரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தர்மகோல் பாக்ஸும் சேல் பண்ணிட்டு வராருங்க. ஸோ பெருசாக வந்துட்டு ராஜ் வினோத் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானே வந்துட்டு ஒரு சேனல் உருவாக்கி அதில் வந்துட்டு என்னோட எஃபர்ட்டை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆக்கிட்டு அது ஓரளவு ரீச் ஆன பிறகு நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருந்தான். ரெண்டு பேருமே வந்துட்டு நான் எங்கள் சேனலை பற்றி அவங்க வீடியோஸில் பேசியிருக்க மாட்டோங்க. பட் வந்து இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா தம்பியோட சேனலையும் நம்ம தான் எடிட்டிங் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்துட்டு சில கேமரா ஒர்க்கும் நம்ம தான் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்துட்டு அவரை பற்றி நம்ம சேனல்லையும் சொல்லி அவரோட அந்த ஒர்க்கை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே. என்னை பற்றி என் தம்பியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி கான்செப்டுக்குள்ளே வரலாம். இப்போ என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா ராஜ் வினோத் வந்துட்டு மீன் தொட்டி வந்து பண்ணிட்டு வரான். ப்ளஸ் வந்து நிறைய வகையான ஒரு கஸ்டமைஸ் ஃபிஷ் டேங்கும் அவன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். ஷோகேஸ் ஃபிஷ் டேங்கும் அவன் பண்ணிட்டு வரான். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அவரோட வாட்ஸ்அப் நம்பர் தரும்போது அதில் வந்து நீங்கள் லிஸ்டிங்கில் பார்க்கலாம், கேட்டலாகில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தர்மகோல் பாக்ஸஸும் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வரான். இதை வந்துட்டு அமேசான்லையும் சேல் பண்ணிட்டு வரான். ஸோ இதை பற்றி எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸில் பொறுமையாக என்னோட சேனல்லையோ இல்லை வந்துட்டு ராஜ் வினோத் ரொனின் பீட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேனல்லையோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் ஃபிஷ் டேங்கை கண்ணாடி வாங்கி கட் பண்ணி அதை வந்துட்டு எந்த மாதிரியான மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி பேக்கேஜிங் இருக்கும், எவ்வளோ சேஃபாக வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபிஷ் டேங்கோ இல்லை வந்துட்டு தர்மகோல் பாக்ஸோ தேவைப்பட்டாலுமே இந்த கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அமேசானுக்கு நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டேக் ஒன்று பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாரு, எனக்கு பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கிளாஸ் வச்சு பண்ணி கொடுங்க மாதிரி கேட்டிருந்தாரு. சரி, நார்மலாக ஆர்டர் போட்டார். ஆனால் கஸ்டமைஸ் மெயில் வந்து பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த டேங்க் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பாருங்கள். நம்மகிட்ட ஆல்ரெடி இப்போ ஒரு பாட்டம் கிளாஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கிளாஸும் இருக்குது, பேக் கிளாஸ் வந்து இந்த மாதிரி பிளாக்கில் கேட்டார். ஸோ நம்மகிட்ட பியூர் பிளாக் கிடையாது. ஸோ அதனால் க்ரே தான் இருக்குது. க்ரேயில் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 கிளாஸுமே ரெடி. இப்போ சைடு கிளாஸ் மட்டும்தான் நமக்கு 12 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு அடி லென்த்தில் வித் வந்து 3.5 இன்ச் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இதில் எடுத்து இதை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு லெஃப்ட் ரைட் கிளாஸ் முடிஞ்சு வேலை முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மார்க்கிங் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து போக ஈஸியாகிடும். இப்போ இடையில வந்து நம்ம கேமராமேன் வந்து ஒயரை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாரு. ஸோ அதனால் கொஞ்சம் அடைஞ்சலாகும். இப்போ வந்து அப்படியே படக்குன்னு எடுத்தோம்னா படக்குன்னு உடஞ்சிடும். வீட்டில் ட்ரை பண்ணிடுறாங்க, கை காலெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகும். ஸோ இப்போ இந்த இதை வந்து கிரைண்டிங் பண்ணுவாங்க, பாலிஷிங் பண்ணுவாங்க, 2 மெத்தட் இருக்குது. நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதை வந்து நம்ம பாட்டமில் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப இந்த சைடும் பேஸ்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகாதனால நமக்கு இது பிரச்சனை கிடையாது. நமக்கு ரீஒர்க் பண்ணுறப்ப மட்டும்தான் ப்ராப்ளம் ஆகும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ வந்து ஆர்டர் வந்து நமக்கு 2 மணிக்குள்ளே நம்ம பேக் பண்ணி கொடுத்தாகணும். ஸோ இன்றைக்கி நைட்டாக வந்த ஆர்டர் நமக்கு ப்ரைம் பேட்ச் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம மற்ற ஒர்க்கெலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக லேட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ டக்குன்னு ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எந்த இடத்துல கிரைண்டிங் பண்ணாமல் ஷார்ப் எட்ஜஸாக இருக்கோ அதை வந்து பாட்டம் கிளாஸாக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ண இது வந்து இருக்கும், இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கரில் பண்ணது இப்போ இங்கே கண்ணாடியில் ஒர்க் பண்ணி பழகினால அந்த இது தெரியும். ஸோ இந்த இடத்துல கிளிக்கும், இந்த இடத்துல கிளிக்காதுன்னு தெரியும். அதனால் ஒரு சில இதமே தப்பிச்சுக்குவோம் நாங்கள். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு கிரைண்டிங் பண்ணி பண்ணுறது சேஃபு. அப்படி கிரைண்டிங் பண்ணாமல் பண்ணோம்னாலும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இது பண்ணணும். ஸோ அது மட்டும் தான் மேட்ரு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிளாஸில் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு இதுக்கு மட்டும் பேஸ்டிங் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டின பேஸ்ட்டை கார்னரில் கொஞ்சமாக வந்துட்டு அதை ஸ்லைட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் ரொம்பவே வந்துட்டு அடர்த்தியாக பண்ணோன்னா நம்ம கிளாஸ் ஒட்டின பிறகு நிறையவே சிலிக்கான் வந்து கண்ணுக்கு தெரியும். முடிஞ்சளவு எவ்வளோ மினிமலாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி இப்படி வெறும் கையை வச்சு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டும்போது ரொம்ப கரெக்டாக ஒட்டிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை நிறுத்தி விடுவோம். அதுக்கு முன்னாடி கையில் பேஸ்டிங் இருக்கான்னு பார்த்துக்கணும்.
இதுதான் நம்ம ஷார்ப் பண்ணாத எட்ஜஸ்ஸு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நிப்பாட்டிக்கிறோம். நிப்பாட்டிக்கிறங்கிறப்ப கையில் கிழிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இருக்காது. நானே கையை வச்சு கிழிச்சு காட்டுறேன், கிழியாது. இது பாட்டம் கிளாஸ்னால் பண்ணணும். இதே மேலே இருக்க கிளாஸ்னால் கண்டிப்பாக கை போடும், ஃபிஷ் ஃபுட்டு இந்த மாதிரி கொடுக்குறப்போ கை போடும். ஸோ அதனால் இதை வந்து கம்பல்சரி கிரைண்டிங் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பேக் கிளாஸை வந்து நிற்க வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு டேங்க் பண்ணுறப்ப நீங்கள் எல்லா சைடு எட்ஜுமே இது பண்ணிக்கோங்க, கிரைண்டிங் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பாலிஷிங் பண்ணுங்கள், அது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும். இந்த எக்ஸஸாக இருக்கிற இது சிலிக்கானை வந்து நீங்கள் லைட்டாக மைல்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சில பேர் அந்த கட்டையை வச்சு எடுத்துடலாம், அட்டை வச்சு எடுத்துடலாம், கத்தி வச்சு எடுக்கலாம் அப்படிம்பாங்க. நானும் கத்தி வச்சு எடுத்திருக்கேன் சின்ன சின்ன டேங்குக்கு. ஆனால் அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. நம்ம கையில் இப்படி பண்ணுறப்ப கூட உங்களுக்கு ஒரு சில இடத்துல லாக் இருக்கும். செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக போய் எல்லா ஹோல்ஸ்லேயுமே இந்த பேஸ்ட் வந்து ஈவனாக உங்களுக்கு அப்ளை ஆகிக்கும். வாட்டர் லீக்கேஜிங் மேக்ஸிமம் வராது இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுறப்ப. இந்த கிளாஸ் ஒட்டியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கிளாஸ் ஒட்டிடுவோம். ஆல்மோஸ்ட் 3 பக்கம் ஒட்டி முடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைடு கிளாஸ் மட்டும் மிச்சம் இருக்குது. இப்போ அந்த ரைட் சைடு கிளாஸை எடுத்து நம்ம ஒட்ட வச்சிடலாம். இந்த ஃபைனல் கிளாஸையும் நம்ம டச் வச்சாச்சு. இதில் மெயினான கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறையா வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், பாட்டம் கிளாஸில் நீங்கள் மற்ற கிளாஸ் உட்கார வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மீன் தொட்டி பண்ணுறப்போ பாட்டம் கிளாஸ் வந்து உள்ளே வச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு உள்ளே வச்சு எப்படி வேணாலும் பண்ணலாம். கிளாஸில் பண்ண முடியாதுன்னு மெத்தடில் எதுவுமே கிடையாது, பண்ணலாம். அதோட லைஃப் லாங் எவ்வளோ தூரம் வருதுங்கிறது மட்டும் தான் மேட்ரு. நீங்கள் பாட்டமில் வைக்கிறப்ப நீங்கள் தண்ணி ஊற்றினீங்க, தண்ணியோட ப்ரெஷர் ஃபுல்லாமே பாட்டம் கிளாஸ் வந்து தாங்கிக்கும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் லைஃப் கொஞ்சம் நிறையா இருக்கும். இதே நீங்கள் பாட்டம் கிளாஸை உள்ளே வச்சு பண்ணிங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போது 4 சைடுமே கிளாஸை ஒட்டியாச்சு. எல்லா பக்கமுமே வந்துட்டு சிலிக்கான் நல்லா ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா இது நல்லா காஞ்ச பிறகு இதில் வாட்டர் டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஒட்டுற ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட கிளாஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்கும். ஸோ 3.5 6 இன்ச்சு ஒரு கஸ்டமைஸ் டேங்க்கு, பீட்டா டேங்க்கு. பேக்ரவுண்ட் கிளாஸ் வந்து நமக்கு பிளாக்கில் கேட்டிருந்தாங்க. கிரே ஷேடு தான் இருக்குது, நம்மக்கிட்ட பியூர் பிளாக் கிளாஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் கிரே ஷேடில் வச்சு நம்ம ஒரு டேங்க் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு ஷோகேஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இதை ஷோகேஸ் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம இதை வாட்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கஸ்டமர் கொடுக்குற டயத்தை பொறுத்து இதை வந்துட்டு நம்ம வாட்டர் டெஸ்டிங்கை வந்துட்டு ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம திரும்பவும் சிலிக்கான் போட்டு அதை வந்து சரி பண்ணிடலாங்க. இப்போது நம்ம செஞ்ச டேங்க்கில் லீக்கேஜ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கேஜிங் தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பபுள் ரேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாக்ஸுக்கு தேவையான சைஸில் வந்துட்டு நம்ம பபுள் ரேப்பை இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் டேங்கை உள்ளே வச்சுட்டு இந்த பபுள் ரேப்பை இது ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பேக் பண்ணிடலாம். பபுள் ரேப் பண்ணோன்னே இதை அப்படியே அனுப்பிச்சிட முடியாது. அதனால் அதுக்கு அடுத்து இது சேஃபாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தர்மாக்கோல் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த தர்மாக்கோல் பாக்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேப்பர் வச்சு அதை வந்துட்டு ஒரு நீட்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் பீசஸை வைக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வச்சு முடித்த பிறகு இதுக்கு மேலே தான் நம்ம பேக் பண்ண ஃபிஷ் டேங்கை வச்சு அதுக்கு சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த தர்மாக்கோல் பீசஸை வச்சு இது வந்து ஆடாத மாதிரி நம்ம சேஃபாக வந்துட்டு வச்சிடணுங்க. ஸோ பேக்கேஜிங் வந்துட்டு இந்த கண்ணாடி பொருட்களை அனுப்பும்போது ரொம்பவே முக்கியம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு இப்போ பேப்பர் நல்லா 2-3 பேப்பர் வச்சு ஸ்பேஸே இல்லாத மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு இதை அடைச்சிடணும். அப்போ தான் ட்ராவல் அப்போ இது வந்து குலுங்காது, அதனால் உடையாது. இந்த அளவுக்கு சேஃபாக அனுப்பிச்சா மட்டும்தான் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு உடையாமல் வந்து சேருங்க. அடுத்து இந்த தர்மாக்கோல் பாக்ஸோட மூடியை போட்டு மூடிட்டு
இதையும் வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பேக் பண்ணணும். இது மேலே பபிள் ரேப் போட்டு இதுக்கு வந்துட்டு திரும்ப இன்னும் பேக்கேஜிங் பண்ணணுங்க. இப்போ கண்ணாடி பொருள் இல்லாமல் நார்மல் பொருளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு அட்டடப்பாவில் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோன்னா மேக்ஸிமம் சேஃபாக வந்துடும். இது வந்துட்டு கிளாஸ் ஐட்டம் அப்படிங்கிறனால நம்ம பேக்கேஜிங்க்கே இந்த அளவுக்கு நிறைய லேயர் போட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் உடையாமலும் வந்து சேருங்க. அவ்வளோதான், சூப்பராக பேக் பண்ணியாச்சு. முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் அட்டையை போட்டு நம்ம வந்து திரும்பவும் பேக் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சைஸில் இந்த கார்ட்போர்ட் அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் ஸ்பேஸ் இல்லாமல் எல்லா பக்கமும் கரெக்டாக மடித்து டேப் போட்டு அடிச்சிடலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமுமே டேப் அடித்து இதை வந்து ரொம்ப செக்யூராகவே பேக் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதுக்கு மேலே பபிள் ரேப் இருக்குது, அதை சுற்றிலும் பேப்பரும், அதுக்கப்புறம் வந்துட்டு தர்மாக்கோல் பீசஸும் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு தர்மாக்கோல் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே பபிள் ரேப் இருக்குது, அதுக்கு மேலே தான் இந்த ஒரு கார்ட்போர்ட் அட்டையை வந்து நம்ம இப்போ பேக் பண்ணி முடிச்சிருக்கோம். ஃபைனலாக கஸ்டமரோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்துட்டு இதில் வந்துட்டு ஒட்டிட்டு முக்கியமான ஒரு ஸ்டிக்கரே ஒட்டிடணும். அதுதான் ஹேண்டில் வித் கேர். ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. பேக்கேஜிங்கே நம்ம இத்தனை லேயர் போட்டால் தான் சேஃபாக கஸ்டமரான உங்கள் கைக்கு வந்துட்டு உடையாமல் வருங்க. ஸோ அடுத்து அமேசானில் இருந்து டெலிவரி பாய் வருவார். அவர்கிட்ட இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஃபிஷ் டேங்க் இல்லாமல் இன்னும் வேறு பொருள்லாம் அமேசானில் வந்துட்டு இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு. அதையும் பேக் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு அமேசான் டெலிவரி பாய் வருவார், அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸ்கூலில் இருந்து என் கூட படித்த ஃப்ரெண்டு தான் சாம்புகன். அவர் தான் எனக்கு டெலிவரி பாயாக வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்மளோட இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டோம். இது வந்துட்டு சேஃபாக கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிருங்க. இந்த மாதிரி தான் ஒரு கிளாஸில் இருந்து ஃபிஷ் டேங்காக மாறி இவ்வளோ பேக்கேஜிங்கை கடந்து அமேசானுக்கு கொடுத்து அமேசான் நிறைய ஸ்டேஷனை வந்து ஹப்பை வந்து கடந்து உங்களோட லொக்கேஷனுக்கு இந்த பார்சலை டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஃபிஷ் டேங்கை வந்து உருவாக்குறாங்க. நீங்கள் அமேசான் ஆர்டர் பண்ணால் கூட இந்த மாதிரியான நிறைய லேயர் போட்டு ரொம்பவே சேஃபாக தான் உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் வந்து இவர் அனுப்பிச்சி வைப்பாருங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸாக ஃபிஷ் டேங்க் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே இவர் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இவரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் போய் செக் பண்ணால் அது பிஸ்னஸ் அக்கௌண்ட் அதில் செக் பண்ணாலே இவர் வந்து எல்லா மாடலான மீன் தொட்டி அதோட சைஸும் அதோட விட்து அதோட ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ப்ளஸ் நீங்கள் யாராவது தர்மாக்கோல் பாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே அதோட சைஸும் அதோட ப்ரைஸுமே அவரோட அந்த வாட்ஸ்அப்போட அந்த கேட்டலாகில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவரை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், அவர் வந்து ரிப்ளை பண்ணுவாருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவரோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட சேனல் பேர் ராஜ் வினோத் ரொனின் பீட்டாஸ். ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.